வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு யூபிஎஸ்சி 2024 ப்ரிலிம்ஸ் பிவைக்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ சகந்தபூதி அண்ட் இந்தியன் புத்திஸ்ட் மாங்க் ஹூ டிராவல்டு டு சைனா அட் தி எண்ட் ஆஃப் 4th century AD வாஸ் அன் ஆத்தர் ஆஃப் அ கமெண்ட்ரி ஆன். ஸோ எந்த புக்கோட ஆத்தர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சரவஸ்திவாடா வினயா. சரவஸ்திவாடா வினயா. ஸோ யாரு? சகந்தபூதி. சகந்தபூதி இஸ் அன் இந்தியன் புத்திஸ்ட் மாங்க். இந்தியன் புத்திஸ்ட் மாங்க் டிராவல்டு டு சைனா. ஸோ ஜென்ரலா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து இந்தியா வந்தவங்களை தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ மொராக்கோல இருந்து இந்தியா வந்தவங்களை தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ பட் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. சகந்தபூதி an இந்தியன் புத்திஸ்ட் மாங்க் who traveled to China. ஸோ who traveled to China 4th century AD. ஸோ 4th century AD. ஸோ அவர் யார் அப்படின்னா சரவஸ்திவாடா வினயா. எந்த புக் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா சரவஸ்திவாடா வினயா அப்படிங்கிற புக்கை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நான் ஜென்ரலா சொன்னேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஹியான், இந்த மாதிரி அல்பெரூனி, இவங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்த டிராவலர்ஸ். பட் இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போன டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சகந்தபூதி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 381 to 84 CE இந்த பீரியட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பீரியட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து சைனா போயிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூபிஎஸ்சி 2024 ப்ரிலிம்ஸ் பிவைக்யூஸ்க்கு ஆன்சர். ஸோ சகந்தபூதி was an Indian Buddhist monks who traveled to China at the end of 4th century AD was the author of commentary on சரவஸ்திவாடா வினயா. ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது. இதோட மெயின்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ நம்ம சேம் இது ரிலேட்டடாகவே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ என்ன கொஸ்டின்? அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி அக்கௌண்ட் ஆஃப் சைனீஸ் அண்ட் அரப் டிராவலர்ஸ் இன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி இன் இந்தியா. ஸோ ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள். சைனீஸ் அண்ட் அரப் டிராவலர்ஸ் யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, நான் ஜென்ரலா சொன்னேன் இல்லைங்களா, இந்தியாவுக்கு யார் வந்தாங்க அப்படிங்கிற டிராவலர்ஸை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஸோ சைனால இருந்து அரப்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் introduction. The accounts of Chinese traveler provide the external perspective that offers unique insights into the periods, often under the representation in local source. So represented local source. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். டிராவலர்ஸ் என்ன ஆக்சுவலா சைனால இருந்தும் அரப் நேஷன்ஸ்ல இருந்து டிராவலர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க ஜெனரலா என்ன கொடுப்பாங்க, அந்த பீரியட்ல இந்தியால எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருந்துச்சு, எந்த மாதிரி சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்சைட்ஸை நம்ம கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் எழுதிடுறோம். நெக்ஸ்ட், ஸோ அக்கௌண்ட்ஸ் பை சைனீஸ் டிராவலர். ஃபர்ஸ்ட் சைனீஸ் டிராவலர் பத்தி பார்க்கறோம். ஸோ ஃபாஹியான் 399 to 412 CE. ஸோ ஜென்ரலா யார் வந்தாலுமே ரிலீஜியஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த பீரியட்ல என்னென்ன ரிலீஜன்லாம் இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ அந்த பீரியட்ல மேஜரா புத்திசம் வந்து இருந்துச்சு. ஸோ இஸ் விசிட் டு பாடலிபுத்ரா டிஸ்கிரைப்ஸ் புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் இன் சோசியல் ஸ்ட்ரக்சர், ஹைலைட்டட் த கேஸ்ட் சிஸ்டம். இந்தியா கேஸ்ட் சிஸ்டத்தை பத்தி இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து ரிலிஜியஸ் டாலரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ரீஸ்ட், வெல் மெயின்டைன்டு ரோட்ஸ், ஸோ அண்ட் கவர்னன்ஸ் அண்டர் சந்திரகுப்தா 2. ஸோ ஃபாஹியான் சந்திரகுப்தா 2 பீரியட பத்தின கவர்னன்ஸையும் சொசைட்டியை பத்தியும் இன்சைட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஜின்ஜியாங். ஸோ ஜின்ஜியாங் அவர் வந்து பாத்தீங்கன்னா 629 to 645 CE அந்த பீரியட்ல இந்தியாவுக்கு வராரு. ஸோ மொனாஸ்டிக் யூனிவர்சிட்டிஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தா, விக்ரமஷீலா இந்த யூனிவர்சிட்டியை பத்தின டீடைல் அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதுக்கடுத்து கிரானிக்கல்ஸ்னா ஸோ கிங்டம் பத்தின ஒரு ப்ராப்பர் இதை வந்து டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ எந்த கிங்டம் பத்தின டீடைல்ஸ் அப்படின்னா ஹர்ஷா. ஸோ ஹர்ஷா பத்தின டீடைல்ஸ் வந்து அவர் கிளியரா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஹர்ஷாவோட அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஸோ ஜின்ஜியாங் இவர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரமினிக்கல் டாமினன்ஸை பத்தியுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஹியான், அடுத்து வந்து ஜின்ஜியாங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜின்ஜிங். ஸோ ஜின்ஜிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 600 CE வந்து வராரு. ஸோ அவருமே புத்திஸ்ட் பில்கிரிமேஜை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்சைட்ஸ் கொடுக்குறாரு. அதுவும் பர்டிகுலரா மகாயானா புத்திசத்தை பத்தி நமக்கு இன்சைட்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு 3 பேர் யாரு? ஸோ சைனீஸை பொறுத்தவரைக்கும் ஃபாஹியான், ஜின்ஜியாங், ஜிஜிங். ஸோ இந்த 3 பேர். நெக்ஸ்ட் அரப் டிராவலர்ஸ். அரப் டிராவலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்பெரூனி இஸ் அ பாலிமேத் அக்கம்பனிட் பை முகமது ஆஃப் கஜ்னி. கஜ்னி வந்து இந்தியாவுக்கு வரும் பொழுது இந்த அல்பெரூனி வந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவர் வந்து ஜஸ்ட் இந்தியன் சயின்ஸ் ரிலீஜனை பத்தி ஒரு புக், காம்ப்ரிஹென்சிவா ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு. அந்த புக்ல கிரீக் அண்ட் இஸ்லாமிக் நாலேஜை பத்தியுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் இபுன் பத்தாத்தா, ரொம்ப ஃபேமஸான மொராக்கன் டிராவலர். ஸோ ஆக்சுவலா இது யூபிஎஸ்சி பிவைக்யூ ப்ரிலிம்ஸ் பிவைக்யூல கேட்டிருக்காங்க. இபுன் பத்தாத்தா யாரு? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கிங். ஸோ மிடில் இந்தியா கிங் முகமது பின் துக்ளக். ஸோ இவர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இபுன் பத்தாத்தா இந்தியாவுக்கு வருவாரு. அதுல இவர் இந்தியா இபுன் பத்தாத்தாவோட முகமது பின் துக்ளக்கோட மினிஸ்ட்ரியிலேயே இபுன் பத்தாத்தா வந்து இருப்பாரு. ஸோ அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்காக அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஸோ ஸோ இதுதான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கன்க்ளூஷன் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? ஆக்சுவலா இவங்க அதாவது டிராவலர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு இன்சைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மூலியமா நம்ம அந்த பீரியட்ல இருக்கிற சொசைட்டியை பத்தியும் பாலிட்டியை பத்தியும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன். தேங்க்யூ.